வெள்ளிக்கிழமை காலையில செம்மண்லாம் கட்டி சூப்பரா வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு. நேத்து வந்து சிவப்பரிசி எல்லாம் கழுவி காய வச்சிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தால பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. நேத்தே அரிசி நல்லா சூப்பரா வந்து காஞ்சிருந்துச்சு. சாயங்காலமே எங்க வீட்டுக்கார்ட்ட மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி அதுல ஒரு 2 கிளாஸ் மாவு எடுத்து போட்டு நம்ம இடியாப்பம் செஞ்சு பார்க்கலாம். இதுதான் முதல் முறையா சிவப்பரிசியில வந்து இடியாப்பம் செய்யறேன். சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் மாவு எடுத்து போட்டு கொஞ்சமா வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி அப்புறம் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊத்தி அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு முறுக்கு கொலால அந்த இடியாப்பாச்சு போட்டு புளிஞ்சு விட்டேன். சூப்பரா வந்து வந்திருந்துச்சு. நல்லா சாஃப்டா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே தேங்காய் பால் ஊத்தி காலையில வந்து டிஃபன் வந்து முடிச்சாச்சு. இது வடகத்துக்காக தான் நான் வந்து செஞ்சேன். ஆனா இதுல ஜவ்வரிசில எதுவும் போடல. வெறும் சிவப்பரிசியை மட்டும் கழுவி காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சதுதான். வடகம் செய்யும் போது அந்த ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சு அதை வந்து அரைச்சு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா இடியாப்பத்துக்கே சூப்பரா வந்துச்சு. எங்க வீட்டுக்கார் வடகம்லாம் செய்யாத, இடியாப்பத்துக்கே இந்த மாவு வந்து வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் சூப்பரா காலையில இடியாப்பம்லாம் சாப்பிட்டுட்டு கையோட பாத்தீங்கன்னா அப்படியே விறகடுப்பும் பத்த வச்சுட்டு உலையெல்லாம் வந்து வச்சாச்சு. ஏன்னா இப்ப கேஸ் பதிவு பண்ணி 6 நாள் ஆகுது. ஒன்னு தீந்துருச்சு, ஒன்னு தாங்க வந்து போட்டிருக்கேன். அதுவும் தீந்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப எல்லாமே விறகடுப்புல தான் வந்து செய்யறேன். அப்புறம் இன்னைக்கு சேனக்கிழங்கு தான் வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த கிழங்கு வாங்கி 1 மாசத்துக்கு பக்கம் ஆயிருச்சு. அதுல முளைப்பே வந்து வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் 5 முளைப்பு வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி அப்புறம் வந்து ஒரு தொட்டியில வச்சு மண்ணு போட்டு மூடி அது மேல கொஞ்சமா அந்த தேங்காய் நாரெல்லாம் போட்டு விட்டாச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு முளைப்புலாம் கருகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் நாரெல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நிழலான இருக்கிற இடத்துல வந்து வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் முளைப்பு வந்துருச்சுன்னா அதை வேற நம்ம க்ரோ பேக்ல வந்து மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இப்பயே பாத்தீங்கன்னா வெயில் உட்காரவே முடியல. மரத்தடியில கொஞ்சமா நிழலா இருந்துச்சு. அங்க மட்டும் உட்காந்துக்கிட்டு அப்படியே சமைச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா எங்க செடி காய் தான் முருங்கைக்காய். நல்லா டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப முருங்கைக்காய் முன்னாடி எல்லாம் கசப்பா இருக்கும், இப்ப நல்லா இருக்குது. முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு நல்லா சூப்பரா வந்து வறுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதான் எங்க வீட்டுல சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.